ஏதாவது ஒரு அவசரத்துக்கு பேங்க் லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் தர்றதுக்கு முன்னாடி பேங்க்ல கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் சரியா இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சிபில் ஸ்கோரை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு லோன்ஸுங்கிறது கொடுக்கப்படுது. அதே மாதிரி இந்த சிபில் ஸ்கோரை எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி அதிகமாக்குறது, ஆர்கானிக்கா வச்சுக்கிறதுன்னு சொல்லி தர்றதுக்கு தான் எக்கச்சக்கமான மீடியாஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. ஆனா இந்த சிபில் ஸ்கோருங்கிறது என்ன தெரியுமா, நம்மளை மேல எழுந்து வர முடியாத அளவுக்கு நம்மளை எப்பவுமே கடன்ல அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாய வலை தான் இந்த சிபில். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த சிபில். நம்ம எவ்வளவுதான் முட்டி முனகி குட்டிக்கரன்லாம் அடிச்சு மெயின்டைன் பண்ணாலும் இந்த சிபில் ஸ்கோர் மட்டும் பெருசா ஏறவே ஏறாது. எல்லாரும் கேட்டா சிபில் ஸ்கோர் எப்படிப்பா இருக்குன்னா தரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் நிலவரம் நமக்கு தான் தெரியும். பின்ன வேற உன்னை பத்தி நான் என்னடா சொல்றது, எந்த குறையும் இல்ல. மிச்ச பசங்களை கம்பேர் பண்ணும்போது முதுகுல ஒரு மசில் அதிகம்னு சொல்லு, அவ்வளவுதானே. ஆனா இப்படி வளரவே வளராத இந்த சிபில் ஸ்கோர் நம்ம ஏதாவது சின்ன தப்பு, ஆனா ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்டை ஒரு நாள் தவறி கட்டிட்டா கூட போதும், மலையில இருந்து உருட்டி விட்ட பந்து மாதிரி டபால்னு கீழே இறங்கிடும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் சரியா இல்ல, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வேற அனுப்பிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு சிபிலை பயங்கர கண்டிஷனா காப்பாத்திட்டு வர்றாங்க இந்தியன் பேங்கிங் செக்டர். அது இருந்தாதான் உனக்கு லோனு, அது இருந்தாதான் உனக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த சிபில் ஸ்கோர் நமக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. அப்ப யாருக்கு நல்லது? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. கரெக்ட். சிபில் ஸ்கோருங்கிற மாய வலையில அதிகமா சிக்கி இருக்கிறது யாருன்னா மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஏன்னா பணம் அதிகமா வச்சிருக்கிறவனுக்கு கடன் எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதே சமயத்துல கடனுக்காக சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. கடன் அவனுக்கு தேவை அப்படின்னா எப்படி இருந்தாலும் அது வந்து சேர்ந்துரும். அதே சமயத்துல குறுகிய வசதி இருக்கிறவங்க இருக்கிறத வச்சு வாழ்ந்தா போதுன்னு சந்தோஷமா இருந்துருவாங்க. ஆனா பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸ் தான் இந்த மாதிரியான சிபில் மாய வலையில சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா சிபிலுங்கிறது என்ன, நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை எப்படிலாம் கரெக்டா திருப்பி செலுத்திருக்கோம் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்றதுதான். இவன் ஒருத்த கடன் வாங்கியிருக்கான்பா, கரெக்டா கட்டியிருக்கான்பா, சூப்பரா கட்டியிருக்கான், அவனுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சிஸ்டம் தான் இது. கரெக்ட் தானப்பா, நல்ல சிஸ்டம் தானே, அப்பதானே கடன் அவன் ஒருங்கா கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில பேங்க்ஸ் லோனை தருவாங்க. சரியா தானே இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு டக்குன்னு பார்த்தா தோணுது இல்ல. ஆனா ஆக்சுவலா நாம எப்பவுமே கடன்காரனா இருக்கிறதுக்கு காரணமே இந்த சிபில் தான். வழக்கமா வட்டி விடுறவங்க கிட்ட கடன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, எவ்வளவுப்பா சம்பாதிக்கிற, ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மாதிரியான வசதி வாய்ப்பு இருக்கு, பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் செக் பண்ணிட்டு சரி இவன்ட்ட கடன் கொடுத்தா திருப்ப வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கடன் கொடுப்பாங்க. அதே சமயத்துல சிபில் என்ன செய்யுதுன்னா இவன் கிட்ட ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்துருக்காங்கிறத வச்சுதான் கடன் தருது. அதனால பேங்க் பேலன்ஸ் நீங்க ₹1,00,000 வச்சிருந்தா கூட நீங்க அதை காமிச்சு லோன் கேட்டீங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. சிபில் எவ்வளவு இருக்கு அதை வச்சுதான் உனக்கு லோன் கொடுப்போம் அப்படின்னு தான் பேங்க் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தால தான் நாம எப்பவுமே கடன்ல இருந்துகிட்டே இருக்கும். சிபில் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். மிடில் கிளாஸ் எப்பவுமே கடன் வாங்கி மேல வரணும் அப்படிங்கறதோட எண்ணத்துலதான் இருக்கு. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அதை இஎம்ஐல கட்டிடலாம்டா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக சேர்த்து வச்சு வாங்கணுங்கிறதுக்கான நினைப்பும் இல்ல, பொறுமையும் நமக்கு இல்லை. அதுதான் சிபில் மாதிரியான நிறுவனங்களுக்கும் அதை அடிப்படையா வச்சு லோன்ஸ் தரக்கூடிய பேங்க்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. அப்ப நம்ம வளரவே முடியாதா, இப்படியே தான் இருப்போமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏமாற்றுத்தனத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பாக்குறாங்கல்ல, அதுக்கு பதிலா நாம சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு வந்தோம்னா இதுல இருந்து ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எப்பவுமே ஃபியூச்சரை திங்க் பண்ணி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது அவசியம். எஃப்டி ஆர்டி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல வட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு வாங்கலாம். அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய மேட்டர்ப்பா, அதுக்கு எங்க போறது அப்படின்னு யோசிச்சோம்னா சிறுக சிறுக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் பார்க்கறதுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ்ங்கிறது இருக்கு. அதெல்லாம் தேடி பார்த்து சரியா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு ரிட்டர்னுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எஸ்ஐபியை சொல்லலாம், என்எஃப்ஓ சொல்லலாம். என்எஃப்ஓங்கிறது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் டூல். நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பகுதியை வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மீதி பகுதியை வந்து அப்படியே சேஃபா வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் நமக்கு திரும்ப ரிட்டர்னா வரதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. என்எஃப்ஓ பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இதுல போட்டு வைங்க. நம்ம தொடர்ந்து பல என்எஃப்ஓஸை பார்த்திருக்கோம். அப்படி ஒரு என்எஃப்ஓ தான் மேக்ஸ் லைஃப் உடைய நிஃப்டி ஆல்பா 50 ஃபண்ட். இது வந்து ஒரு ஃபிளெக்சி கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் மூலமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 50 கம்பெனிஸ்ல மேக்ஸ் லைஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. மேக்ஸ் லைஃப் தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்காங்க. இந்த 2024 மார்ச் மாசம் 31ஆம் தேதியோட அவங்களுடைய AUMங்கிறது கிட்டத்தட்ட 1.5 lakh crore அளவுக்கு இருந்திருக்கு.
அதுவும் வருஷம் 20% அளவுக்கான growthங்கிறத மேக்ஸ் லைஃப் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ் லைஃப் உடைய சால்வன்சி ரேஷியோங்கிறது மேண்டேட்டரியா இருக்கக்கூடிய 150% விட கிட்டத்தட்ட 170% அளவுக்கு இருக்கு. ஸோ நல்ல ஒரு growth கொண்ட ஒரு நிறுவனமா மேக்ஸ் லைஃப் இருக்காங்க. அவங்களுடைய நிறுவனத்துல இருந்து வரக்கூடிய இந்த NFOங்கிறது உறுதியா ஒரு நல்ல ரிட்டர்ன் தரதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. இதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற ஒரு ஃபண்டை வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண ஒரு 9.5 மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 23.4% அளவுக்கான ரிட்டர்னை வந்து அந்த ஃபண்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் 2024 ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆன 4 மாசத்துக்குள்ளேயே 10% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளவு நல்ல ரிட்டர்ன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய NFOல மாசம் 2000 நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி NRI இருந்தீங்கன்னா மாசம் 18,000 இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நாம ATC டாக்ஸ் பெனிஃபிட்டையும் நம்மளால பெற முடியும். ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸோட நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய மேக்ஸ் லைஃப் நிஃப்டி ஆல்ஃபா 50 ஃபண்டுங்கிற NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி வாய்ப்புங்கிறது மே மாசம் 31ஆம் தேதியோட முடிவடையுது. அதுக்கப்புறமா இந்த NFOல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால இப்பவே உங்க ஃபேமிலிக்கு தோதான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பா இதுல போட்டு வைங்க. இந்த NFO பத்தி இன்னும் டீட்டெயிலா படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வைங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அது அவசியம் அப்படிங்கிறத இப்போ போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒருத்தர் கடன் கேட்டானா அவனுக்கு கடன் தரலாமா வேண்டாமா, அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் கிரெடிட் ரெக்கார்ட், கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிற சிஸ்டம்ங்கிறது உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணப்படுது. இந்த சிஸ்டம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டுலயே வந்துருச்சு. ஆனா நம்ம நாட்டுக்கு 21ஆம் நூற்றாண்டுல தான் உள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சிஸ்டம்ங்கிறது, அதாவது யூனிவர்சலான ஒரு சிஸ்டம்ங்கிறதே கிடையாது. பேங்க் லோனு நம்ம கேட்டு போனோம்னா அந்தந்த பிரான்ச் மேனேஜருடைய டெசிஷனின் படி நமக்கு லோன் அப்படிங்கிறது டிஸ்பஸ் ஆகும். நமக்கு லோன் தர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். அதனால தான் பிரான்ச் மேனேஜரோட நெருக்கமாக கொஞ்சம் கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து லோன் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேமிலியாக ஒரே அக்கௌண்ட்டை ஒரே பிரான்ச்சில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுலேயும் நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்து பேங்க் மேனேஜரோடையும் பிரான்ச்சோடையும் ஒரு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் 1998 இந்த மாதிரி ஒரு யூனிவர்சலான ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க RBIல. அந்த சமயத்துல 2000 இருந்து 2001ஆம் ஆண்டுக்கான கிரெடிட் பாலிசியை வந்து RBI கவர்னர் வந்து வகைப்படுத்துறாரு. அதுல இந்த மாதிரி ஒரு கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம்க்கு தேவைப்படுது இந்தியாவுக்கு, அதை நம்ம உருவாக்கி ஆகணும், அதுக்கான பாலிசிஸை வகுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அவர் தெளிவுபடுத்துறார். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில அதுக்கப்புறமா ஒரு கிரெடிட் பியூரோ அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி 2001ஆம் ஆண்டு RBI உடைய அறிவுறுத்தலின்படி SBI பேங்க், HDFC பேங்க், அப்புறம் அமெரிக்க நிறுவனமான டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட்ங்கிற நிறுவனம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குனது தான் சிபில். இந்த சிபில் வந்து யாரெல்லாம் வந்து கடன் வாங்குறாங்களோ, யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய கணக்கு வழக்கு எப்படி இருக்கு, அவங்க கடனை திருப்பி செலுத்தக்கூடிய மெத்தட் எப்படி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா ஆரோக்கியமா கடனை திருப்பி செலுத்துறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பேங்க்ஸுக்கு சொல்லும். அதன் அடிப்படையில் லோனை வந்து தர்றதுக்கு பேங்க்ஸ் தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிஸ்டமா இது உருவாக்கப்படுதுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் இந்த சிபில் ரேட்டிங்ஸை வச்சு பேங்க்ஸ்லாம் லோன் தர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது மேண்டேட்ரியா மாறுற அளவுக்கு போச்சு. எல்லா பேங்க்ஸுமே சிபில் அடிப்படையாக வச்சு தான் லோன்ஸ் தரணும் அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிபில் நிறுவனத்துல மற்ற பேங்க்ஸோ அவங்களுக்கான ஷேர்ஸை வாங்கினாங்க. அப்படியே ICICI பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, சிட்டி பேங்க், HSBCன்னு இவங்க எல்லாருமே ஆளுக்கு 1%, 5% வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படி பல பேங்க்ஸுகளால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா சிபில் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சிபில் நிறுவனம் தான் இன்னைக்கு நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, இந்த சிபில் ஸ்கோர்னா என்ன? சிபில் ஸ்கோருங்கிறது ஒரு 3 டிஜிட் நம்பர். 300ல இருந்து 900 வரைக்கும் இந்த ஸ்கோருங்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு, அப்புறம் நம்ம வாங்கியிருக்கிற லோன், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நமக்கு ஒரு ஸ்கோரை வந்து இந்த சிபிலுங்கிறது தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த ஸ்கோருங்கிறது 600க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப லோ கேட்டகரி. நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோனுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதே சமயத்துல அது 600ல இருந்து 649 வரைக்கும் இருந்துச்சுன்னா டிஃபிகல்ட், ஓரளவுக்கு கொடுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிகர் அது. 650ல இருந்து 699 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா பாசிபிள், இவங்க கிட்ட லோன் தரலாம், நல்ல ஒரு ப்ரொஃபைலாக தான் இவர் இருக்காரு அப்படின்னு தோணுதுங்கிற மாதிரியான ஆப்ஷன். 700ல இருந்து 749 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா குட்,
கண்டிப்பா இவருக்கு வந்து லோன் தரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அதுவே 750ல இருந்து 900 வரைக்கும் இந்த ஸ்கோர் இருந்ததுன்னா எக்ஸலண்ட், கண்ணை மூடிக்கிட்டு லோன் தரலாம், கிட்னியை வித்தாவது கடனை கட்டிடுவாப்புல அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கோரிங் சிஸ்டம். சரி, இந்த ஸ்கோருங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது? இது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, ஃபேர் ஐசக் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்குன ஒரு மெத்தடை அடிப்படையா வச்சு இந்த சிஸ்டம்ங்கிறது நமக்கான ஸ்கோரை வந்து தீர்மானிக்குது. இந்த சிஸ்டத்தை ஃபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிகோங்கிறது நமக்கான ஸ்கோரை எப்படி தீர்மானிக்கிற ஒரு 4-5 கேட்டகரி அடிப்படையை வச்சு தீர்மானிக்குது. அதுல மொதல் விஷயங்கிறது என்னன்னா, நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. எந்த அளவுக்கு இவர் லோன் வாங்கினாரு, அதை கரெக்டா எப்படிலாம் செலுத்திருக்காரு, ஒவ்வொரு மாசமும் கரெக்டா இவர் இஎம்ஐ கட்டியிருக்காரா, அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா மாசம் கரெக்டா சொன்ன தேதியில வந்து இவர் வந்து அதற்கான டியூவை வந்து கட்டி முடிச்சிட்டாரா அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரிங்கிறது கால்குலேட் பண்ணப்படும். சிபில் ஸ்கோர்ல இந்த பேமெண்ட் ஹிஸ்டரிங்கிறது 35% எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறமா 30% இருக்கிறது கிரெடிட் யூட்டிலைசேஷன். இந்த கிரெடிட் யூட்டிலைசேஷனுங்கிறது எதுல முக்கியமா பார்க்கப்படும் அப்படின்னா, நம்மளோட கிரெடிட் கார்டில் தான் பார்க்கப்படும். இதுல நீங்க எவ்வளவுக்கு அதிகமா உங்களுடைய லிமிட்டை எடுத்து யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருங்கிறது குறையும். அதனால கம்மியா லிமிட்டை யூஸ் பண்ணி அதை சீக்கிரமா அடைச்சிங்கன்னா ஸ்கோருங்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த கிரெடிட் யூட்டிலைசேஷனுங்கிறது இந்த கிரெடிட் ஸ்கோர்ல 30% அளவுக்கு கால்குலேட் செய்யப்படுது. அதுக்கப்புறம் 15%ங்கிறது உங்க கிரெடிட் ஹிஸ்டரியுடைய லென்த்தை பொறுத்து மாறும். எந்த அளவுக்கு நீங்க அதிகமா கிரெடிட் ஹிஸ்டரியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோருங்கிறது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எவ்வளவு வருஷமா இந்த சிபில் ஸ்கோரை நீங்க மெயின்டைன் பண்றீங்க, எவ்வளவு வருஷமா நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருஷமா அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த ஸ்கோருங்கிறது மாறும். இந்த கிரெடிட் ஹிஸ்டரியோட லென்த்ங்கிறது 15% அளவுக்கு கால்குலேட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் 10% அப்படிங்கிறது கிரெடிட் மிக்ஸை வச்சு கால்குலேட் பண்ணப்படுது. கிரெடிட் மிக்ஸ்னா என்னன்னா, எந்த அளவுக்கு பேலன்ஸா நீங்க செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த செக்யூர்ட் லோன்ஸ்னா என்னன்னா, அடமானம் வச்சு லோன் வாங்கியிருக்கிறது. வீட்டுக்காக லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா காருக்காக லோன் வாங்கியிருப்பீங்க. இப்படி காருக்காகவும் வீட்டுக்காகவும் லோன் வாங்கினீங்கன்னா உங்களால லோனை கட்ட முடியலன்னா அதை ஜப்தி பண்ணி அதை வித்து பேங்க்ஸால வந்து அந்த கடனை வந்து திரும்ப எடுத்துக்க முடியும். அதெல்லாம் செக்யூர்ட் லோன்ஸ். ஆனா பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல வந்து சேரும். இதை ரெண்டுத்துல நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருங்கிறது கால்குலேட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா 10%ங்கிறது நியூ கிரெடிட் என்கொயரிஸை பொறுத்து வரும். அதாவது புதுசா ஏதாவது கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க, லோன் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்தும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருங்கிறது மாறும். ஸோ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றதுதான் இந்த ஃபிகோ. இப்படி ஃபிகோவை வச்சு கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஸ்கோர் அடிப்படையை வச்சுதான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோரை நல்ல ஒரு கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதே சிபில் வந்து என்ன மாதிரியான சஜஷனை சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் லிமிட் லெவலை வந்து குறைவாகவே வச்சிருங்க. அதாவது ரொம்ப அதிகமாக உங்கள் லிமிட்டை வந்து யூஸ் பண்ணாமல் உங்களுடைய லிமிட்டுக்குள்ளேயே அதை மெயின்டைன் பண்ணுங்க. கரெக்டாக டியூஸை கட்டிடுங்க. மந்த்லி வந்து நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ, மந்த்லி நீங்க கட்ட வேண்டிய கிரெடிட் கார்டுக்கான பில், இது எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் மிக்ஸ், அதாவது செக்யூர்ட் லோன்ஸையும் அன்செக்யூர்ட் லோன்ஸையும் சரியான விகிதத்துல வந்து எடுங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் புதுசா லோன் வேணும் அப்படின்னு கேட்காம கரெக்டா டைம் கேப் விட்டு லோன் கேளுங்க, கிரெடிட் கார்டு கேளுங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு இருக்கு, சரியாதான் இருக்கா அப்படின்னு மானிட்டர் பண்ணி அதை வச்சும் நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் செட்டப்பை செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கடன் வாங்குங்க, கடன் வாங்கி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, கடன்களை சரியா பேலன்ஸ் பண்ணுங்க, இப்படிதான் இருக்கும். கடன் வாங்காம இருங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாது இந்த சிபில். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கடனே வாங்காத ஒருத்தர் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல 30 லட்சம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா கூட அவருடைய கிரெடிட் ஸ்கோருங்கிறது 0ல தான் இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் 0ல இருக்குங்க, லோன் தர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் தான் கடனே வாங்கினதே இல்லையே, எனக்கு கடன் வாங்கினதே பிடிக்காதே, கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், நல்ல சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க லோன் தாங்க, உங்க பேங்க்ல தான் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாலும் பேங்க் செட்டப் படி, பேங்க்குடைய புரோட்டோகால் படி கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு இல்லை, அதனால நீங்க லோன் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அதனால இமிடியேட்டா ஒரு கிரெடிட் கார்டை வாங்குங்க சார், அதை மெயின்டைன் பண்ணுங்க சார், ஒரு 6 மாசம் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறமா லோனுக்கு அப்ளை பண்ணுங்க சார், இமிடியேட்டா உங்களுக்கு லோன் கிடைச்சிரும்னு வாங்க. ஆனா அந்த 6 மாசத்துக்குள்ள கிரெடிட் கார்டை எப்படி சரியா யூஸ் பண்ணணும்னு தெரியாம சேர்த்து வச்ச 30 லட்சத்தையும் மொத்தமா செலவழிக்கிற நிலைமைக்கு அவர் போயிருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் கடன் வாங்கி எப்படி கட்ட போறாருங்கிறது அவருக்கே தெரியாத நிலைமைக்கு அவர் வந்துருவார். இதுதான் நார்மலா நடந்துகிட்டு இருக்கு. இதோட இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த சிபில் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சிபில் வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி கிடையாது. டிரான்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் 97% அளவுக்கான ஷேரை வந்து சிபில்ல வாங்கிட்டாங்க. SBI, HDFC அதே மாதிரி மற்ற பேங்க்ஸ்லாம் எந்தெந்த பேங்க்ஸ்லாம் சிபில்ல ஷேர் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஷேர்ஸை வித்துட்டாங்க. அவங்க எல்லாருடைய ஷேரையும் தான் டிரான்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி வாங்கியிருக்கு. இந்த டிரான்ஸ் யூனியன் அப்படிங்கிறது கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணி பேங்க்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றக்கூடிய ஒரு நிறுவனம். உலக அளவில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உலக அளவில் செயல்படக்கூடிய 3 முக்கியமான நிறுவனங்கள் இந்த நிறுவனமும் ஒண்ணு. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 கம்பெனி எக்ஸ்பீரியன், ஈக்விஃபேக்ஸ்ங்கிற அந்த 2 கம்பெனியுமே அமெரிக்கன் நிறுவனம் தான். இப்படி அமெரிக்காவில இருந்து செயல்படக்கூடிய இந்த 3 நிறுவனங்கள் தான் கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிக்கஸ்ட் பிளேயர்ஸா இருக்காங்க, டாமினேட் பிளேயர்ஸா இருக்காங்க. அதுல இந்தியாவில் மட்டும்தான் சிபிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப அந்த சிபிலையும் டிரான்ஸ் யூனியன் மொத்தமா வாங்கிட்டாங்க. இப்ப டிரான்ஸ் யூனியன் சிபில் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த கம்பெனிங்கிறது செயல்படுது. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒருத்தன் ஆரோக்கியமா கரெக்டா ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணாலுமே அதன் அடிப்படையில லோன் தர்றதுக்கு சிபாரிசு செய்யறதே இல்லை. அவன் கடன்காரனா இருக்கானா, அவன் கடன்காரனா இருந்தா மட்டும்தான் லோன் தரணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை தான் அது வழிமுறை செய்யுது. ஆனா அதே சமயத்துல கடன்கள் அப்படிங்கிறது சொசைட்டில சரி விகிதத்துல கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா இல்லை. நல்ல பணம் படைத்தவர்களுக்கு கடன்கள்ங்கிறது வேற மாதிரி கொடுக்கப்படுது. அதே மிடில் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன்கள்ங்கிறது இந்த மாதிரியான கிரைட்டீரியாக்குள்ள தான் கொடுக்கப்படுது. இதுக்குள்ள சப் கிளாஸஸ்லாம் வரும். ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி லோனு, அர்பன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி லோனு, அவங்களுக்கு ஒரு மாதிரியான பேங்க் சிஸ்டம், நமக்கு ஒரு மாதிரியான பேங்க் சிஸ்டம், இப்படி எல்லாமே வெவ்வேறு அமைப்புல இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அடிப்படையை எடுத்துக்கிட்டு இந்த சிபில் சிஸ்டம்ங்கிறது வேலை செய்யல. சிபில் சிஸ்டம் கடன் இருந்தாதான் வேலை செய்யுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கு. இது எப்படி ஒருத்தன் ஆரோக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் செட்டப்போட இருக்காங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும்? வேற வேற கிரைட்டீரியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இவங்களுக்கு இவ்வளவு பேங்க் லோன் பேலன்ஸ் இருக்கணும், இல்லை இவங்க எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களுடைய சம்பாத்தியத்துல இருந்து எவ்வளோ % இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ % அவங்க வந்து செலவு பண்றாங்க, அதுல இருந்து எவ்வளோ சேவிங்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையா வச்சு அதோட சேர்த்து கடன் வாங்கி திருப்பி கட்டினது எவ்வளவு இவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணக்கூடிய அமைப்பா இந்த சிபில் அமைப்பு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருப்போம். சிபில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணாதான்டா உண்டு அப்படின்னு சிபில் ஸ்கோருக்காகவே சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்துக்கு போயிருப்போம். ஆனா நம்ம அப்படி இல்லை. சிபில் ஸ்கோர் வேணும்னா கிரெடிட் கார்டு வேணும், கிரெடிட் கார்டு இருந்து சிபில் ஸ்கோர் வளரணும்னா கார்டை தேய்ச்சாதான் அது நடக்கும்னு கார்டை தேய்ச்சி பழகிட்டோம். இப்ப அந்த கார்டு இல்லாம நம்மளால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு சூழல் வந்துருச்சு. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது நம்மளை எப்பவும் கடனாளியா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். நீ கடனாளியா இருந்தாதான் நான் அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதனால நீ கடன்லயே இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிரெடிட் ஸ்கோர் மானிட்டரிங் மாதிரியான சிபில் சிஸ்டம். ஒவ்வொரு வருஷமும் நாம கட்டக்கூடிய வட்டி விகிதத்துல இருந்து தான் பேங்க்ஸ் வந்து நிறைய பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா பேங்க்ஸுங்கிறதுடைய தொழிலே வட்டிக்கு விடுறது தான். அதுல இருந்து வர லாபத்துல தான் அந்த பேங்க்லாம் ரன் ஆகுது. ஆனா அது எப்படி அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மோட்டிவோட அவங்க செயல்படுவாங்க இல்லையா? அதுக்குதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி லோன் தரேன், இல்லைன்னா லோன் மேலா நடத்துறேன் அப்படிலாம் சொல்லலாம். ஆனா சிஸ்டமாவே நம்மளை கடன் வாங்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஜரியா நம்ம பார்க்கணும். ஆனா அதை நம்ம பார்க்கறது இல்லை. இந்த சிபில் ஸ்கோர்ல எல்லாருமே கூட்டாளியா தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆக்சிஸ் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு ஆக்சிஸ் பேங்க் கார்டோட ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்டை தப்பா அனுப்பியிருந்தாங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட்டை சரி பண்ணலன்னா நான் பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது நிறைய வாக்குவாதம் போய் மெயில்லாம் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துருச்சு. இந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வட்டி, அதாவது நான் கட்ட வேண்டிய பணத்துக்கு வட்டிக்கு மேல போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டாங்க. இந்த அமௌண்ட்ல என்னால கட்ட முடியாது, நீங்க இதை வந்து நீங்க வந்து குறைச்சிட்டு நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை மட்டும் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் பணம் கட்டிட்டு இந்த கார்டே எனக்கு வேணாம், நீங்க எனக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு கரெக்டா 2 நாளைக்கு முன்னாடி அந்த கார்டுக்கான ஆனுவல் ஃபீங்கிறது ஜென்ரேட் ஆயிடுச்சு.
கார்டே வேணாங்கிற நான் ஏங்க காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் கட்டலை. மறுபடியும் இவங்க கிட்ட 1 வருஷம் சண்டை போடணுமா அப்படின்னு சண்டை போடுறதை நிறுத்திட்டேன். அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அந்த 750 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 750 ரூபாய்க்கு வட்டி மேல போட்டு 5000 ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு வந்து நின்னுச்சு. இப்ப சமீபத்துல திடீர்னு ஒரு அவசர தேவைக்காக லோன் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு பேங்க்ல போய் நான் லோன் கேட்டப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்க் கார்டுல நீங்க ஒரு 5000 ரூபா கட்டாம விட்டுட்டீங்க, அதை கட்டிட்டு வாங்க, அப்பதான் நாங்க லோன் தர முடியும், ஏன்னா கிரெடிட் ஸ்கோர்ல அது காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் 5000 ரூபா கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, அது அவங்க மிஸ்டேக்கு, அவங்க போட்ட வட்டிக்கு நான் ஏங்க பணம் கட்டணும், முதல்ல 750 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணதே தப்புங்க அப்படின்னு நான் சொல்றேன், கேட்கல. ஆக்சிஸ் பேங்க்குக்கு மெயில் அனுப்புறேன், கேட்கல. 5000 ரூபா உங்களுக்கு லோன் வேணும்ல, உங்களுக்கு தானே நீட் இருக்கு, அப்ப 5000 ரூபா கட்டுங்கன்னாங்க. அந்த 5000 ரூபா கட்டி நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னுடைய அப்ளிகேஷனுங்கிறது ப்ராசஸே ஆச்சு. அதுக்கப்புறம் லோன் கிடைச்சதா கிடைக்கலங்கிறது 2வது விஷயம். ப்ராசஸ் ஆகுறதுக்கே நான் இந்த 5000 ரூபா கிளியர் பண்ணாதான் உண்டு. இந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கா இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல விட்டில் பூச்சியா நாம மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மிடில் கிளாஸுக்கு எப்பவுமே வளரணுங்கிற கனவு இருந்துகிட்டே இருக்கும். சொந்தமா ஒரு நிலம், அதுல சின்னதா ஒரு வீடு, எப்படியாவது ஒன்று கட்டிடணும்ப்பா, லைஃப்ல செட்டில் ஆயிடணும்ப்பா அப்படிங்கிற ஆசைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஆசையை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படி ஆசைப்படுறது தப்பே கிடையாதுங்க, அது நம்மளோட உரிமை. ஆனா நாம படக்கூடிய அந்த ஆசையை வச்சு இவங்க அதை முதலிடா மாத்தி நம்மளை சுரண்டிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப தப்பு. என்ன பண்றது, சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த சிஸ்டத்தையும் நம்மளால சீட் பண்ண முடியும். எப்படி சீட் பண்ணலாம்னா, சரியான இன்வெஸ்ட் பண்றது தான். அதை தாண்டி வேற வழிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வைங்க. இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ரிட்டர்னுங்கிறது கண்டிப்பா வரும். ஆனா நமக்கு எப்பவுமே லேட்டா தான் பத்தி வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்போ போட்டிருக்கலாமேடா, நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோமேடான்னு தோணும். ஆனா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத எப்போ தொடங்கினாலும் சரி, அது லேட்டுன்னு யோசிக்காதீங்க. எப்போது ஒரு நாள் நல்ல ரிட்டர்னோட நமக்கு ஒரு கை கொடுக்கும். அப்படி ஒரு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த NFO, மேக்ஸ் லைஃப் ஆல்ஃபா 50 ஃபண்ட். இந்த NFOல மாசம் 2000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறத விட எங்கெங்கெல்லாம் சின்னதா சேவிங்ஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்து ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதனால கண்டிப்பா அந்த NFOவுக்கான டீடைல்ஸை கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமா செக் பண்ணி பார்த்து உங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் தோதா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.